Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number some trigonometric limits some important trigonometric limits na என்னன்னு பார்த்தோம். அதோட proofs என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல trigonometric இல்லாம exponential function, logarithmic function யூஸ் பண்ணி அதோட லிமிட்ஸ் ஓட ரிசல்ட் என்னன்றத தான் பார்க்க போறோம். இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். First பார்க்க போறது limit extends to 0 e power x minus 1 by x is equal to 1. இத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, what is exponential function? e power x னா என்ன? நம்ம பார்த்திருப்போம். exponential function னு சொல்லிட்டு binomial series, binomial sequence and series கீழ நம்ம exponential function னு ஒரு தனி வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த e power x ஓட வேல்யூ வந்து 1 plus x by 1 factorial வந்ததுன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, e power x என்னது? 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial னு போயிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு e power x ஓட ஃபார்முலா. Now இத தான் நம்ம இப்போ இங்க அப்ளை பண்ண போறோம். So limit x tends to 0. சரி, ஓகே, கடைசியா நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? சரி, e power x நம்ம இங்க அப்ளை பண்ணனும். என்ன வரும் பாருங்க, 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x cube by 3 factorial போயிட்டே இருக்கும். then minus 1 divided by x. கரெக்ட்டா? சோ இந்த 1 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடும். சோ இங்க பாருங்க, இந்த டிவிஷன்ல x இருக்கு. இப்போ அந்த டிவிஷன்ல x என்ன ஆகும்? இந்த x கேன்சல் பண்ணுமா? அப்ப என்ன வரும்? 1 by 1 factorial என்ன? 1. that is 1 by 1 factorial plus இங்க ஒரு x கேன்சல் ஆயிடும். so x by 2 factorial plus x square by 3 factorial னு போகும். கரெக்ட்டா? 1 by 1 factorial plus x by 2 factorial னு போகுமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? லிமிட்ஸ் அப்ளை பண்ண போறேன். லிமிட் x tends to 0 னு போட போறேன். இப்போ நான் லிமிட் x tends to 0 போட்டேன்னா என்ன ஆகும் பாருங்க, 1 அப்படியே தான் இருக்கும். இது நான் வரும் 0 by 2 factorial 2 plus 0 by 3 factorial அப்படி போயிட்டே இருக்கும். சோ எனக்கு ஆன்சர் என்ன? 1. ரொம்ப சிம்பிள். e power x minus 1 by x இத நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. சோ இதையுமே வந்து உங்க ஃபார்முலா கூட நோட் பண்ணிக்கோங்க. சோ கால்குலஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், பிளஸ் இம்பார்ட்டன்ட்டான ரிசல்ட் இருக்கும். கால்குலஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 12th இது அப்படியே கேரி ஓவர் ஆகும். அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, தனியா உங்களோட நோட் புக்ல ஒரு பேஜ்ல நீங்க ஒவ்வொரு சாப்டர்லயும் என்னென்ன ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க நோட் பண்ணும்போது உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். as well as நீங்க அப்பப்ப திருப்பி பார்த்துக்கலாம். ஒரு செஷனுக்கு முன்னாடியே நீங்க திருப்பி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷனை ஃபாலோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம லாகரிதம் ரிலேட்டடான ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்னன்னா, லிமிட் x tends to 0 a power x minus 1 by x which is equal to log a for a greater than 0. சோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நமக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன் தெரியும். லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் ரெண்டுத்துக்கூட இன்வர்ஸ். அதாவது இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் லாகரிதமிக் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ஆஃப் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சரி, அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த a power x நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, a power x e to the power log a power x னு எழுதலாம். அதாவது e log என்ன 1 தான். அதுதான் நான் என்ன பண்ண போறேன், exponential of log of a power x னு எழுதுறேன். ஓகேங்களா? சோ minus 1 by x. சோ இத நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த x முன்னாடி வந்துருமா? இந்த x முன்னாடி வந்துருமா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணனும்னா நமக்கு என்ன வரும்? e power x log a வருமா? ஏன்னா log a power m எப்படி எழுதலாம்? m into log a னு எழுதலாமா? சோ x இங்க வந்துருமா? e power x log a minus 1 by x. நம்ம போன
exponential function ஓட லிமிட்ஸ் தான் பார்த்தோம். e power x minus 1 by x னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ 1 ன்னு பார்த்தோம். இங்க பாருங்க இங்க x க்கு பதிலா x log a இருக்கு, எனக்கு வெறும் x தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், x க்கு பதிலா சரி இதுல என்ன பண்ண போறேன், log a வால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறேன். இப்போ நான் multiply and divide by log a. ஓகேவா, என்ன ஆகும் எனக்கு e power x log a minus 1 times log a by x log a கிடைக்கும். கரெக்டா? இப்ப பாருங்க லிமிட் நமக்கு ஃபார்முலா தெரியும், லிமிட் x tends to 0 e power x minus 1 by x is equal to 1. இதே மாதிரி இருக்கா, இங்க x க்கு பதிலா x log a இருக்கு, அதே மாதிரி கீழ x log a இருக்கு. சோ இத நம்ம எப்படி எழுதலாம், 1 ன்னு எழுதலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், லிமிட்ஸ் அப்ளை பண்ண போறோம். சோ லிமிட் x tends to 0 e power x log a minus 1 by x log a into limit x tends to 0 log a. இதோட வேல்யூ என்ன, 1. இதோட வேல்யூ என்ன, 1. so limit x tends to 0 log a என்ன வரும், log a தான் வரும். so which is equal to log a. கரெக்ட்டா? ஓகேவா? so which is equal to log a. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், ஏன்னா நீங்க x tends to 0 ன்னு இருக்கு இல்லையா, ஆனா இங்க எனக்கு x log a இருக்கா, அதனால நான் என்ன பண்ண போறேன், நம்ம வேணும்னா இந்த x log a வை வேற ஒரு பாராமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், y ன்னு போட்டுக்கலாம். y ன்னு போட்டுட்டேன்னா x வந்து 0 னா obviously y மே என்னவா இருக்கும், 0 வா தான் இருக்கும். சோ anyway no change, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. x tends to 0 ன்னு இருந்தாலும் ஓகே, இல்ல இத ஃபுல்லா ஒரே பாராமீட்டரா கன்சிடர் பண்ணி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஓகே தான். சோ சேஞ்சஸ் வராது. சோ log a வந்துச்சா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து லிமிட் x tends to 0 log of 1 plus x by x is equal to 1. ஓகே, சரி இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க, log of 1 plus x, இதை நான் என்ன பண்றேன், y ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி இப்போ அது y னா 1 plus x எப்படி எழுதலாம், log இன்வர்ஸ் எடுத்தனா இது என்ன மாறிடும், e power y ன்னு மாறிடுமா. log க்கு இன்வர்ஸ் எடுக்கிறோம் both sides, taking inverse on both sides னா log வந்து கேன்சல் ஆயிடும். so 1 plus x இங்க வந்து e to the power ல மல்டிப்ளை ஆயிடும். so e to the power y ன்னு வந்துரும். சரி இப்போ நமக்கு எல்லா டர்ம்ஸ் வந்து y ல வரப்போகுது இல்லையா, அதனால நான் என்ன பண்ண போறேன், லிமிட்ஸ் எழுத போறேன். இங்க வந்து x tends to as x tends to 0 னா இங்க x க்கு பதிலா 0 போட்டனா என்ன வரும் பாருங்க, log of 1 plus 0 which is equal to y. log 1 ஓட வேல்யூ என்ன, 0. so y ஓட வேல்யூவும் 0 தான். சோ இங்க எப்படி மாறிடும், லிமிட் y tends to 0 log of 1 plus x y ன்னு எடுத்துக்குமா. சோ என்ன வரும், இங்க y by x ஓட வேல்யூ என்ன, e power y minus 1. இதெல்லாம் வந்து எழுதுறோம், e power y minus 1 is equal to x. கரெக்ட்டா? சோ y by e power y minus 1 ன்னு வந்துச்சா. சரி இப்போ இத நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், லிமிட் y tends to 0 e power x minus 1 by x. சோ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணனும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் y ஆல டிவைட் பண்றேன். சோ இங்க என்ன எனக்கு e power y minus 1 by y ன்னு வரும். சோ 1 over இதோட லிமிட் 1. சோ 1 over 1 என்ன, 1. ரொம்ப சிம்பிள். சோ அந்த e power தெரிஞ்சிட்டா அத வச்சே நம்ம ரிமைனிங் அதர் ரிசல்ட்ஸ் நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து இன்னும் ரெண்டு ரிசல்ட் நம்ம டிரைவ் பண்ணலாம். அந்த ரெண்டு ரிசல்ட் நான் டிரைவ் பண்ண போறது இல்ல, இதே மாதிரி தான் அந்த ரெண்டு ரிசல்ட்டும். அதை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, சரி லிமிட் x tends to 0 1 plus x 1 by whole power 1 by x is equal to e ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரி இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, பைனாமியல் தியரம் ஞாபகம் வருதா, that is 1 plus x the whole power n. பைனாமியல் தியரம் என்ன ஃபார்முலா, 1 plus nx plus n into n minus 1 by 2 factorial into x square.
இதான நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் a binomial expression. கண்டிப்பா binomial சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோ போய் பாருங்க. So 1 plus x whole power n 1 plus. இங்க x க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு? 1 by x இருக்கு. So 1 plus x a whole power 1 by x gives you என்ன ஆகும் பாருங்க, எங்கெல்லாம் n இருக்கோ அங்க 1 by x போடுங்க. So 1 by x into 1 by x minus 1 by 2 factorial x square னு போகும். கரெக்ட்டா? ஓகேங்களா? So x கேன்சல் ஆயிடும். இங்க 1 plus 1 plus இங்க பாருங்க 1 by x, இங்க 1 by x minus 1 ன்னு இருக்கா? இப்ப இங்க என்ன இருக்கு? x square இருக்கு. இப்ப இதுல இருந்து நான் x காமனா எடுத்தேன்னா x square வரும். அதாவது என்னன்னா இது எப்படி ஆகும்னா 1 by x square 1 minus x into x square ன்னு வரும். சோ என்ன ஆகும்? இந்த x square கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? ஏன்னா இது 1 by x square, இங்க ஒரு x square இருக்கு. சோ கேன்சல் ஆயிடும். ஒன்லி நமக்கு என்ன இருக்கும்? 1 plus 1 என்ன? 2. இல்லனா இப்படி கூட எழுதலாம். 1 plus 1 plus இது எப்படி எழுதலாம்? 1 by 1 minus x by 2 factorial. 1 minus x by 2 factorial இதே மாதிரி போகும் அடுத்தது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? லிமிட்ஸ் அப்ளை பண்றேன். லிமிட் x tends to 0 1 plus x whole power 1 by x கொடுத்தனா இங்க என்ன ஆகும் பாருங்க, 1 plus 1 plus இங்க x க்கு பதிலா 0 போட்டேனா என்ன ஆயிடும்? only 1 by 2 factorial வரும். கரெக்ட்டா? இது எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? அதாவது e. ஏனா இப்ப பாருங்க e power x னா நம்ம என்ன எழுதுவோம்? 1 plus 1 by x by 1 factorial plus x square by 2 factorial னு எழுதுவோமா? கரெக்ட்டா? இங்க x க்கு பதிலா 1 போடுங்க. என்ன வரும்? e power 1 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial plus 1 by 3 factorial போய்க்கிட்டே இருக்கு. சோ இது என்ன எழுதலாம்? e ன்னு எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. that is limit x tends to 0. இங்க வந்து 1 by x இருக்கு, இங்க வந்து x இருக்கு. இதோட ரிசல்ட் உங்களுக்கு e தான். எனிவே இங்க பாருங்க, இங்க வந்து x க்கு பதிலா n க்கு பதிலா 1 by x, x க்கு பதிலா x. இங்க அப்படியே வைஸ் வெர்சா இதே ஸ்டெப் தான் இங்கேயுமே ஃபாலோ ஆகும். சோ இது இங்க x 1 by x இருந்தாலும் இங்க 1 by x இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் என்னதான் வரும்? e தான் வரும். இப்போ இதுல இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, இப்போ சப்போஸ் இங்க k இருக்கு, some constant இருந்ததுன்னா இது e power k வரும். சோ இதுதான் இன்னும் ரெண்டு ரிசல்ட். சோ உங்களுக்கு இந்த ரிசல்ட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஆப்வியஸா நீங்க போடலாம். k அதாவது ஜெனரலைஸ்டா இருக்கு. k ஓட வேல்யூ 1 ன்னு இருந்தா e power 1, k ஓட வேல்யூ 2 ன்னு இருந்தா e power 2, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லிமிட்ஸ். நான் சொல்ல போனா ப்ரீவியஸா பார்த்தது trigonometric ரிசல்ட்ஸ், trigonometric லிமிட்ஸ். இதெல்லாம் வந்து நார்மலா logarithmic அண்ட் என்ன சொல்றது binomialக்கு யூஸ் பண்ற லிமிட்ஸ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் லிமிட்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் பின்னாடி நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த லெக்சர் புரிஞ்சிருக்கும், as well as பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். until then, thank you.